சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க சின்ன டாக்டர் அம்மாவா? ஏக்கா வைரக்கியத்தால உன் புள்ள வாழ்க்கை அம்மா பேரமாக்கா எங்க சொன்ன கேளுங்க. இப்போ கூட போய் கூப்பிடுங்க. நீ கூப்பிடட்ட பரவாயில்ல, நான் கூப்பிடுவேன்க்கா. ஏக்கா சொன்ன கேளுக்கா. ஏக்கா விடுக்கா, என்ன விடுக்கா, கையை விடு. போட்டி போ, விட்டாச்சி. போய் கூட்டிட்டு கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்கா, இதோட என்ன மறந்துரு. போட்டி போ, ஏன் அப்படி நின்னுட்டு இருக்க? கல்லு கிடக்க, போய் கூட்டிட்டு வா. துடியா துடிச்சு நின்னியா ஓடுறதுக்கு? போய் கூட்டிட்டு வா. அதோட என் கதையும் முடிஞ்சு. உனக்கு ஒரு அக்கா இருக்காங்கறே மறந்துட்டீயோட. இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுனா நான் என்னக்கா செய்வேன்? எனக்கு ரெண்டு பேரும் வேணும்லக்கா. சரிக்கா, அவசரப்படாத. எதையும் எடுத்த கவுத்தன்னு யோசிக்காதக்கா. நம்ம பிள்ளை வாழ்க்கை அதுல இருக்கு. பொண்ணை விட்டா என் மவனுக்கு என்ன பொண்ணாட்டி கிடைக்காது? என் மவனுக்கு ஊன்னு சொன்ன கியூல 1000 பொண்ணு நிக்கும். இவதான் பொண்ணுன்னு யார கையை கட்டினாலும் அவன் தாலியை கட்டுவான். அப்படி வளர்த்திருக்க அப்படின்னா என் பேச்சுக்கு அவன் மறு பேச்சு பேசிடுவானா? பாருங்க மேனி, நீங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கும் பொண்ணுக்கு அப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனை முன்னால இருந்திருக்கும் போல இருக்கு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இனிமேலும் அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா சரிப்படாது. அதனால நான் சொல்லுதேன்னு எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. பேசாம அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு உங்க பிள்ளைக்காண்டி கொஞ்சம் விட்டு புடிங்க. இப்ப பேசலனாலும் பரவாயில்ல, ஒரு வாரமா இல்லைன்னா ஒரு மாசமா எடுத்துக்கிடுங்க. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, காலம் ஆனாலும் பரவாயில்ல. தயவு செய்து நல்லா இருப்பிய. பொண்ணு மாப்பிள்ளையும் இதான் மாப்பிள்ளை இதுவும் பொண்ணுன்னு பேசி ஆயிடுச்சு, ஊர் முழுக்க தெரிஞ்சாச்சு. இனிமேலும் நான் சொல்லுது கொண்டு இல்ல. என்ன நாளு சின்ன நம்ம அண்ணன் சொல்லிட்டு இருக்காருல, கூட சாது நீனும் கொஞ்சம் பேசு. ஏதாவது அந்த அக்காவுக்கு மனம் மாறலாம்ல. என்ன பிரச்சனை யாது பிரச்சனையே தெரியல. இது பொண்ணுக்கு அப்பாவும் இவங்களுக்கும் என்ன செய்யன்னு தெரியல. பாவம் அந்த பையனை பத்தியா பாம்போல ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு நிக்கான். 4 மணி இந்த நிமிஷத்துல நம்ம போய் ஊடல என்னத்த சொல்ல? அண்ணன் சொல்லதுக்கு வாய் திறக்காம நின்றுட்டு இருக்கா அந்த அக்கா. இப்ப நானும் சொன்னோம்னா ஒன்னும் சொல்ல முடியாது. பாப்போம், ஒரு செகண்ட் ஏதாவது வலிக்கு வரவளான்னு பாப்போம். அப்ப நம்மளும் கூட சேர்ந்து சொல்லலாம். இந்த பாருங்க குழந்தை, நீங்க வேற எதனாலும் சொல்லுங்க. ஆனா இந்த விஷயம், இந்த கல்யாண விஷயம் நின்னு போறதுதான். இந்த ஜென்மம் இல்ல, இனி எந்த ஜென்மத்திலயும் அந்த வீட்டு பொண்ணு என் வீட்டு மருமகளா வரவே முடியாது. என்னம்மா? அந்த பொண்ணுக்கு போன போட்டேன் கீன போட்டேன் ஏதாவது என் காதுக்கு வந்துச்சு, நான் பொல்லாதவளா மாறிடுவேன். பத்மாக்கா ஒரு நிமிஷம். தமார் 4 மணி, உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. தூரா போயிரு. பாருங்க 4 மணி, எதுக்கு இப்ப வருத்தப்பட்டு இருக்கியா? பத்மா கைப்பி ஆசிட் போயிட்டாங்களா? இவ்வளவு நேரமும் இது அவங்க சொந்த விஷயம் சொல்லிட்டு பேசாம பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா 4 மணி எப்போ உங்களையே அந்த அக்கா ஒரு மாதிரி பேசிட்டு போனாவளோ அப்பத்துல இருந்து வேற ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா என்ன அப்படி பாக்குறியா? இப்பதான் ட்விஸ்டே இருக்கு. ட்விஸ்டுக்கு காரணம் யார் தெரியுமா? 4 மணி. அதான் நீங்க தான். என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? உங்களை பத்மாக்கா ஒரு மாதிரி பேசுனது என் மனசு ரொம்ப பாதிச்சுட்டு, அதனால நான் இந்த முடிவை எடுக்க போறேன். சின்ன பொண்ணு என்ன முடிவு? வெயிட் அண்ட் see. வாங்க புது மாப்பிள்ள, உங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் என்ன பிரச்சனையா இருக்கட்டும், என்ன பகையா இருக்கட்டும், உங்க அம்மாவை 4 மணி என்ன செஞ்சிச்சு? கோபத்துல ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க. அதனால நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன். இனி என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இனி ஊரை திரண்டு வந்தாலும் சரிதா, உங்க அம்மா வந்தாலும் சரிதா, அந்த பொண்ணுக்கு அப்பா வந்தாலும் சரிதா, அந்த பொண்ணுதான் உங்களுக்கு பொண்டாட்டி. சிக்கோ, கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு அந்த யாழினிக்கும் கல்யாணம் நம்ம 4 மணி தலைமையில. இதை தடுக்கிற எந்த கொம்பனாலும் முடியாது. சின்ன யார் தலைமையிலையா? என்ன சின்ன சும்மா இருந்தா என்ன இழுத்து விடுதா? பத்மாக்கா டாட்டி வாங்க என்னால முடியாதம்மா. எனக்கே 4 முடிதான் இருக்கு. அந்த 4 முடியை பிச்சிட்டு விட்டுருவாங்க. அட 4 மணி எதோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? சும்மா சின்ன பொண்ணு தேவையில்லாம என்ன இழுத்து போட்டுட்டியா? இப்ப என் புருஷனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான். கொல்லுன்னு தூக்கி விட்டு கொண்டு எங்க அம்மா வீட்டுல விட்டு தள்ளிடுவாரு. இந்த வீட்டுக்கே வரட்டும் அப்படின்றாரு. யாரு உங்களை? அவர் அடிக்குது. இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏற்கனவே காது குத்தி கம்மல் போட்டாச்சு. சும்மா சின்ன பொண்ணு, நீங்க சும்மா இருங்க. உங்க தலைமையில தான் நம்ம தேவ யாழினி கல்யாணமே நடக்க போகுது. ஜாபு நடத்த போறோம். நம்ம 4 மணி தலைமையில் திருமணம் சொல்லி பிளட்ஸ் போர்ட்ல அப்படி கொட்டை எழுத்துல போட்டு ஊரெல்லாம் அடிச்சு பறத்திட மாட்டோம். 4 மணி நீங்க சாதாரண ஆளா உங்களை நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா 4 மணின்னு முதல்ல வீடியோல சொன்னதுக்கு நாடெங்கும் எல்லாரும் ஏ அப்ப கூட்டம் கூட்டமா 4 மணினா யாரு யாரு யாருன்னு ஒரே கூகுள்ல தட்டி சர்ச் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளு. 4 மணினா சும்மாவா? நாடே அதிரும். என்ன 4 மணி ஓகே தானே உங்க தலைமையில கல்யாணத்துக்கு? திருப்பதி டபுள் ஓகே, அடிச்சு தூள் கிளப்பிரும். ஏடி உனக்கு தெரியாம இருக்காது. ஏடி உங்க அக்காவுக்கும் பொண்ணுக்கு அப்பாவுக்கு என்னடி பிரச்சனை? யாருட்டி அது? ஏங்க இப்ப அத பத்தி கேட்காதீங்க. அது சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லங்க. சொல்ல மாட்டியாப்பா? நானே நேரம் வரும்போது சொல்லுதேங்க. இப்ப கட்டாயப்படுத்தாதீங்க.
நீ விடுங்க. அதான் நம்ம தேவ யாழினி கல்யாணத்தை நம்ம 4 மணி தலைமையில நடத்ததான் முடிவாயாச்சுல. புறவு இதுக்கு அக்காவை விட்டு மிரட்டிட்டு இருக்கியா? அதுக்கு இல்லம்மா, இதுல பாதிக்கப்படுறது தேவாவும் அந்த பொண்ணு தானம்மா. சும்மா இருந்த பையனை கூட்டிட்டு போய் பொண்ணை பார்க்க வச்சு கடைசியில பியாச வச்சு இதெல்லாம் எனக்கு ஒண்ணு சொல்ல முடியல. இனே சும்மா இருங்க. பாவனே அக்கா என் பாவோல நின்றுட்டு இருக்கா. அவளே மனசுக்குள்ள என்னவோ வச்சுட்டு விக்கட்டா கக்காட்டான்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. என்னவோ ஏதோ நடந்திருக்கு பெரிய விஷயமா. இல்லன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை முத்தி வெடிக்க அளவுக்கு வந்திருக்காதுலானே. அக்கா மனசை பத்தி உங்களுக்கு தெரியாதானே? அக்கா மனசு பூ போல. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னு பொறுமையா அவளே சொல்லுவா உங்ககிட்ட. எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். இந்த கல்யாணத்தை சூப்பரா ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சிடலாம். எனக்கும் அந்த ஆசை தான் இருக்கு. எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம்னு. எங்க மைனியை நினைச்சதான் கொஞ்சம் கெதி கலங்குது. எப்படி எல்லாம் பேசிட்டு போறா பத்தியம்மா. யார் தலைமையில கல்யாணம்? நம்ம 4 மணி தலைமையில இல்ல. எதுக்கு பயப்படணும்? பத்மாக்காவுக்கு பயப்பட வேண்டாம். 4 மணி நம்ம பத்மாக்காவே தூக்கி முழுங்கிரும். ஒன்னும் பிரச்சனை வராத சின்ன பொண்ணு. ஏனே பிரச்சனை பண்ணதுக்குன்னே அர்ச்சனையை போட்டு வந்திருக்கோம் நாங்கெல்லாம். யாருக்கிட்ட? இந்த 4 மணிக்கிட்டேவா? 4 மணி ஓவர் ரியாக்ஷன் உடம்புக்கு ஆகாது. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. மாப்ள டோன்ட் வரி, பி ஹாப்பி. மாப்பிள்ள தைரியமா இருங்க. நம்ம 4 மணி இருக்கல, என்ன கவலை? தம்பி போயிட்டு வரோம். சரிக்கோ. புஷ்பாக்கா வாயே பழந்து நிக்காத, கவலைப்படாதக்கா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வரணுக்கா. என் மாமியா கழுவி எங்க கிடக்காலும் தெரியல. ஏதோ தெருல கிடந்தா சண்டையை இழுத்துருவா கொஞ்ச நேரத்துல. என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அவ்வளவுதான். அதையே அன்னைக்கு நாள் முழுக்க நினைச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. சரி, நான் சமாதானப்படுத்திட்டேன். நீ போயிட்டு வாமா. என் தலைமையில தான் கல்யாணம் வந்துறேன்னு. சித்தி சித்தப்பா போயிட்டு வரேன். சரி மக்களே, வீட்டுல போய் உங்க அம்மிட்ட எதுவும் சொல்லாதேன்னா அப்போக்களை விட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி சித்தி, நான் போயிட்டு வரேன். புஸ்ஸு புஸ்ஸு. ஆமா, புசுக்கு என்ன வச்சிருக்கீரு? அட பாவி, வாங்காபத்துக்கு நானா கிடைச்சேன். சரி, அவ மனசுல ஏதோ ஒரு பெரிய வார்த்தை இருக்கு. வேற யார்கிட்ட கொண்டு காணிப்பா? பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட பேச முடியுமா? புருஷன்றதுல காணிக்க முடியும் இந்த கோபத்தெல்லாம். பொண்டாட்டி கோவமா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அமைதியா போயிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு. இல்ல நம்மளும் அவளுக்கு எதிராட்டு கோவப்பட்டா அவ்வளவுதான், வீடு ரணகலம் ஆயிரும். சரி, ஒரு வெளியில ஒரு டீயை குடிச்சிட்டு ஓடிரும். இவங்க சின்ன டாக்டர் அம்மாவா? யார் அந்த பேஷண்ட்? யார் அந்த பேஷண்ட்? அந்த நிக்கவர் வாய் கோணிட்டு அந்த வாயை சரியாக்கணுமா? அதுக்கு தான் வைத்தியம் பார்க்கணுமா? ஏடி அம்மா, நீ வைத்தியம் பார்த்திருவியா? எப்படி நான் இல்ல பார்க்கட்டா? அம்மா, நீ ரிட்டையர்ட் ஆயாச்சு. நான் தான் இப்ப கொடி கட்டி பறந்துட்டு இருக்கேன். நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். இந்த கண்ணாடியை மட்டும் கொஞ்சம் பதனமா பாத்துக்கோ. பாட்டி, நீங்க தான் அந்த பேஷண்ட்? ஆமாம்மா. வாய் தெற்கு கன்னியாகுமரிக்கும் வடக்கு காஷ்மீருக்கும்ல இழுத்துட்டு போயிருக்கு. எங்க அம்மா தேவையில்லாம போய் சொல்லி இப்ப சிக்கிக்கிடுவான்னு நினைக்கேன். லேசா காட்டுங்க. ஒரு டாக்டர் கிட்டயும் வைத்தியர்கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. எதனால இப்படி ஆச்சு? பனினால. பனியில தென்னையில படுத்துனா பனி பிடிக்காம வாயி கோணிட்டு. கடவுளே காப்பாத்து. என்ன இல்ல பேஷண்ட். ஐயோ, எங்க அம்மாக்கு நெசமாவே வாயி வடக்கையும் தெக்கையுமா இழுத்துட்டு போயிட்டு போல இருக்க. ட்ரீட்மென்ட்க்கு துட்டு எவ்வளவுன்னு கேக்கீங்களோ? இந்த ராதிகா கை வைத்தியம் எப்பவுமே இலவசம் தான். எம்மா வரும்போது நல்லதானே பேசுற. இப்போ என்ன பேப்பேங்க? அஞ்சு ட்ரீட்மென்ட் சக்சஸ். பேட்டு வரட்டுமான்னு அர்த்தம். சகலகல வள்ளிதான் நாத்து. யாராரு என்னென்ன பேசுறது அவளுக்கு தான் புரியுது. அவ தான் கை வைத்திய டாக்டர் ஆச்சே. கைராசியான டாக்டர். ஆமா, நல்லா வந்த. ஏமா உனக்கு இந்த வேண்டாத்த வேலை? நல்ல வாயோட வந்த, இப்ப கோட வாயோட வீட்டுக்கு போறியா? உங்களுக்கு ஏதாவது கை வைத்தியம் பண்ணணுமா? ராதிகா, அந்த பொம்பளைக்கு ஏற்கனவே வாய் கோணி தானே இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சக்சஸ்னா இப்போ வாய் கோணி தான் இருக்கு. பஞ்சவடி, அந்த கிழவி வரும்போது நல்ல வாயோட தான் வந்திருக்கு. நம்மள ஏதோ சொல்லி ஏமாத்தி கோணவாய் மாதிரி நடிச்சிருக்கு. இப்போ நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல நெசமாவே கோணவாய் ஆயிட்டு. அப்போ ட்ரீட்மெண்ட் சக்சஸ் தானே? மாமியா கிழவி என்ன சோகத்துல இருந்த மாதிரி இருக்கு. என்ன மறுமண பிரச்சனை? புஷ்பாக்கு அக்காவும் ஏதோ சத்தம் போட்டு கிடந்த மாதிரி இருந்து பொண்ணுக்கு அப்பா வந்த வேகத்துல விட்டுன்னு வண்டியில ஏறி போயிட்டாரு. ஏத்தே, என்ன விஷயம்னு விட்டு உடச்சு ஒருத்தரும் சொல்ல மாட்டேக்காவோ. புஷ்பாக்காக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்க லேசா விஷயம். என்ன ஏதுன்னு கேட்கவும் என்னால முடியல. அங்க இருக்க சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. என்னன்னு தெரியல, கோவத்துல புஷ்பாக்காக்கு அக்கா டாம் டீன்னு சத்தம் போட்டாவோ. அந்த பொண்ணுக்கப்பா ரொம்ப சங்கடப்பட்டு அப்படியே போயிட்டாரு. நல்லபடியா நடக்க வேண்டிய விசேஷம் இப்படி வருத்தத்துல முடிச்சிட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரே சங்கடம். அதான் அங்கே நிக்காம அந்தால நேரா விட்டுன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஊடையில ஒரு விஷயத்தை கேளு. எங்க இருந்த ஒரு கிழவியும் உமாவனும் வந்திருக்காவா. இங்க நின்று இப்படி வியாவு பார்த்துட்டு நின்னாவா. அதுக்கப்புறம் கடைசியில பிரச்சனை நானோன்னு ஒரே சிரிப்பு பார்க்கணுமே. யார்த்தே அது?
யாருன்னு தெரியல மருமல, முழுக்கை சட்டையும் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி நின்னா சிலிப்பிக்கிட்டு. நானும் பஞ்சு கிழவி இந்த வெள்ளையமாக்கா எல்லாரும் சொல்லி மாற மாற கேட்கும் என்ன யாரு எந்த ஊருன்னு. அவ வாயை திறக்க மாட்டாங்களே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயில ஒரு மாதிரி வாதம் வந்துட்டு வாய் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னா நான் அந்தலை விடுவேனா என் மொபைலை கூட்டிட்டேன். எனக்கு நாத்துவையா? ஆமா மருமல, நான் அந்தல என் மொபைலை கூப்பிட்டேன்னா என் மொபை வந்துட்டா ஒரே ஓட்டமா. அது கிழவி வலுத்த கிழவியா இருப்ப இருக்கு, ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு தப்பற தப்பறன்னு பேசிட்டு கிடக்கல. உங்க மொபா களத்துல இறங்கி அதிரடி காட்டியிருப்பாள. பின்ன கை வைத்திய பெசலிட்டுனா சும்மையா? என் மொபை அங்க ஒரு திருப்பு கொடுத்தா இங்க ஒரு திருப்பு கொடுத்தா வாயு கூட வச்சு குவாடிட்டு போயிட்டு. அது கிளவி வரும்போது நல்லதா வந்துச்சு. நாங்க எல்லாம் மாற மாற கேட்டோன்னே அதுக்கு என்ன சொல்லுன்னு தெரியாம வாய் குவாடிட்டு அப்படின்னு போய் சொல்லிட்டு என் மோவ விடுவாளா அங்கங்க வாய் திருப்பினால ஒரே ஓட்டமா ஓடிட்டு. நாத்துல சும்மையா கலக்கிட்டல்ல. இது ஒரு இடத்து வர போக வேண்டி இருக்கு. அப்படி கடைக்கும் போயிட்டு ஜாமான வாங்கிட்டு வந்துடுறேன். இது சோத்த வாங்கி குழம்பு வச்சு கறியெல்லாம் வச்சு வச்சாச்சு. நீங்க நேரம் என்ன சாப்பிட்டுருங்க, எனக்காண்டி காத்து கிடக்காதிய. இருக்கட்டும் மருமல, அதான் அரை மணி நேரத்துல ஓடி வந்துருவிய. வந்தோடனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சோர்த்திங்க. எத்தனை நாத்து எங்க போனா? அவ வீட்டுல போய் எட்டி பார்த்துட்டு ஓடியாரன்ற மருமல. என்ன மருமல திடுதுன்னு சீலையை கட்டிட்ட? சேலையெல்லாம் எடுத்து வச்சு பொட்டிக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. அதான் வெளியே போறோம்ல ஒரு சேலை எடுத்து கட்டுன்னு கேட்டேன். சரி தே போயிட்டு வரேன். கேட்டியா மக்கா சோர்த்திங்க கேட்டி? உனக்கு பிடிச்ச மாதிரி சாம்பாரும் கல்யாண வீட்டுல வைப்பாவல எரிசேரி அதுவும் உங்க அண்ணி வச்சிருக்கா திங்கியா? நீ வேறமா என்னைக்கும் சாறு 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 ஏதாவது வித்தியாசமா பீஸா பர்கர் அந்த மாதிரி திங்கணும்னு ஆசையா இருக்குமா? ஏம்மா அண்ணி எங்க? அவ கொஞ்சம் முன்ன வந்து ஏதோ கடையில போய் எதையோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. கடைக்கு போயிருக்காங்கன்னா கையை வீசிட்டு வர மாட்டாங்க. எப்படியும் பண்டம் பலகாரம்லாம் வாங்காமலாம் வருவாங்க. ஏம்மா என்னம்மா அண்ணி வாங்க போயிருக்காங்க? எனக்கு தெரியாது, கடைக்கு போயிட்டு வரேன்னா நான் அதெல்லாம் சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுத்து கிடந்தேன். நீ அதெல்லாம் வந்துட்ட. டேய் இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு துணியை மாத்திட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி மருமல. யாம்டி அம்மா அண்ணி கையில இருந்த பைய பத்தியம்மா, அந்த பையில என்னென்னவோ ஸ்வீட் படம்லாம் போட்டுருக்குமா, வித்தியாசமா இருக்கு. இப்ப ஏறிமா தூக்கிட்டு ஓடி யாரே ஃப்ரிட்ஜ்ல இருந்து. எடி எடி ஏ கூர்க்கட்டவள. அம்மா பாத்தியா இந்த பையில என்ன படம்லாம் போட்டுருக்குன்னு? இப்ப அண்ணி வரதுக்குள்ள அஞ்சாரணத்தை இழுத்து முழுங்கிர மாட்டேன். ஆமா எத்தனை வகை இனிப்பு பண்டம் எனக்கு பிடிச்ச குண்டு குண்டு குலாப் ஜாமுன் மில்க் ஸ்வீட் எல்லாம் இருக்கு. எடி உங்க அண்ணிகாரி சீலையை மாத்திட்டு வரதுக்குள்ள எனக்கு ரெண்டு முட்டாய் தந்தை எடுத்து தாட்டி நானும் ரெண்டு வாயில போட்டுட்டு வாயை தொடச்சிருவேன். என்ன பறக்க பறக்கன்னு சொல்லிட்டு நீ பறவைகாலி மாதிரி பறந்துட்டு இருக்க. அண்ணி சாரி எல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வருவாங்க. சீக்கிரம் ஒண்ணு ரெண்டு எடு. கொண்டாடி பாவா எடுக்கலாம் ரெண்டா என்ன மாதிரி ஆன வாயை பறந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள அவ வந்துருவா. பாவி மக்கா பெரிய பாறங்கள்லாம் தூக்கி போட்டுட்டாளே. நடு வீட்டுல ரெண்டு பேரும் வாயை பழுத்து நிக்கிய. மறுமொழி கோவப்படாத. இந்த பண்டம் படமா போட்டிருக்க பத்தி அந்த ஸ்வீட் படமா அந்தலதான் என் மவா ஸ்வீட் ஏதோ இருக்கு நினைச்சு தூக்கிட்டு ஓடிந்தா பாத்துக்கோ. கடைசியில உள்ள பார்த்தா பாவைக்கா சுண்டைக்கா வாழைப்பூவு வாழைத்தண்டு மறுமொழி. ஆனாலும் உனக்கு இவ்வளவு குசும்பு ஆகாது. இந்த படம் போட்டுக்கிறதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லையா மறுமொழி? ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு முட்டாய் கூட இல்லையா மறுமொழி? மாமியா கிளவி குத்துன குடல் வெளியே வந்துரும். ரெண்டு பேரும் அந்த பைக்குள்ள என்னதான் இருக்குன்னு நினைச்சு தூக்கிட்டு ஓடிண்டிய. இந்த பையில அவ்வளவு ஸ்வீட் படமா இருந்துச்சா? அதான் நிறைய ஸ்வீட்டா வாங்கிட்டு வந்திருப்பீங்க நினைச்சு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் நீ. ஆனா இதுக்குள்ள இருந்ததுக்கும் வெளிய இருக்க படத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லையே நீ. ஏமாந்து போயிட்டனே. அட கூறுகிட்ட குக்கர்களா, யானை படம் போட்டிருந்தா பைக்குள்ள யானை இருக்குன்னு அர்த்தமா? பையில எரும படம் போட்டிருந்தா, பையில புலி படம் போட்டிருந்தா, கூறுகிட்டவள போட்டவளந்தல ஓ பேச்ச கேட்டு நானும் வாயை பறந்துட்டு பைக்குள்ள என்ன இருக்கு பாத்துட்டு இருந்தேன். சவத்தை சிறையா இருக்கு ஒன்னால போடிங்க. ஏன் பேச மாட்டே? இதையும் பேச இதுக்கு மேலேயும் பேசுமா? என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் என் புருஷ விடுதா எனக்கு பெருசுங்கதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் போறேன். திரும்பி வர மாட்டேன்னு சொல்லதுக்கு வரல, திரும்பி வருவேன். அட பாவி மக்கா போற பக்கல வாழை பூவையும் வாழை தண்டையும் அடிச்சு போயிட்டாளே. மர்மல என் மோள பத்தியா என்ன புத்திசாலித்தனம் பேசிட்டு இருந்தா அடிச்சு போயிட்டா பத்தியா. சும்மா காரியக்காரிதான். மாமியா கிழவி உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க சுண்டைக்கா பாவைக்கா வாரம் தான். மர்மலம் சொல்லிட்டு அது எங்கேயோ தலைதறிச்சு ஓடுது. யாரது? என்ன முடுங்க நேரம் பார்த்து இந்த கிளவி எங்க ஒளிச்சு போச்சுன்னு தெரியலையா? கடவுளே, ஒருவேளை கள்ளனா இருப்பானோ, கழுத்துல எதுவும் செயின் கிடக்கு அது இது இருக்குன்னு களவாங்க வந்திருப்பானோ, கத்தி வச்சிருப்பானோ. இப்ப என்ன செய்யன்னு தெரியலையா? இதை இப்படியே டீல் பண்ணா சரிப்படாது. இதை பக்குவமா தான் டீல் பண்ணணும். அடுக்கு இருக்கு மனசா நீரா. மக்கா உனக்கு என்ன ஆச்சு?
பாவி தூக்குடி உடனே விட்டுருவியா கீழே துவக்கடேன்னு பாட்டியம்மா. சரியான கிறுக்கு குடும்பப்பா. எந்த நேரத்துல எங்க அம்மா எங்க அப்பா எனக்கு கொண்டு தள்ளுனாவளே தெரியல. இன்னுமா உட்காரு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த வீட்லலாம் என்னால இருக்க முடியாது. அப்ப என்னதான் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்க? எங்க அம்மா கையில கால விழுந்தாவது எம்மா என்ன மன்னிச்சிருமான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் எங்க அம்மா மனசு குளிந்துரும். அந்த ஆளு வீட்டுல ஏத்திடுவா. நான் அங்கே இருந்துக்கிட்டேன். நீர் வேணா அந்த ஓலை குடிசையில ஈரும். எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல, இங்க இருக்கணும்னு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவா? ஒத்துக்கிட்டேன். ஆனா உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்ன பத்தியா, அது ஒண்ணு உங்க அம்மா வீடு இல்ல. யோ கிறுக்கணும் பிடிச்சிட்டா. இந்த பாரு, உங்க அம்மா வீடு இங்க இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி ஊர்ல இருக்கு. இப்போ உங்க அம்மா இருக்குது கூட உங்க அண்ணன் வீடு. உங்க அண்ணன் வீடுன்னு கூட சொல்ல முடியாது. அந்த சில்வெண்ட் இருக்கல, அதான் உங்க அண்ணனுக்கு கட்டியிருந்த அந்த சில்வெண்ட். அவ 10,000 அட்வான்ஸ் கொடுத்து வாடகைக்கு புடிச்ச வீடு. என்ன நான் சொல்றது நெசம் தானே? அவ அட்வான்ஸ் கொடுத்திருக்கா, உங்க அண்ணன் வாடகை கொடுக்கான். வாடகை வீடா இருந்தாலும் இப்ப உங்க அண்ணனுக்கும் அந்த சில்வெண்ட்டுக்கும் தான் பங்கு இருக்கு. உங்க அம்மா கூட இப்ப விருந்தாளியா தான் வந்திருக்கா உங்க அண்ணன் வீட்டுக்கு. ஆமால கிட்னியை பயன்படுத்தி நல்லா யோசிச்சு பாரு. மான ரோசம் உள்ளவ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக மாட்டா. என்ன என்ன முடிவு பண்ணிருக்க? இப்ப என்ன செய்ய? மனசு கடந்து அல்லாடுது. சொகுசான அம்மா வீட்டு வாழ்க்கையா இல்ல மான ரோசத்தோட இந்த குடிசை வீட்டு வாழ்க்கையா? என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு மான ரோசம் தான் முக்கியம். அந்த சில்வெண்டை இருக்க இடத்துக்கு எனக்கு போவதுக்கு பிடிக்கல. நீலிக்குட்டி, நீ இப்பதான் கரெக்டான முடிவு எடுத்திருக்க. கரெக்டான பாதையில போற. என் கையை பிடிச்சுக்கோ. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. அப்படி மெதுவா குனிஞ்சு வா. இதெல்லாம் ஒரு வீடு? என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. என்னங்க இதெல்லாம்? இது என்ன வீடா இது? கடவுளே, இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. எடுத்து மோசமா இருக்கா? என்ன அளவால இருக்கு தெரியுமா? குளு 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 குளு. எப்படி ஏசி போட்ட மாதிரி இருக்கு. எப்படி காத்து வருது பாத்தியா? இந்த காத்து மாளிகை வீட்டுல கூட இருக்காது. அப்பா என்ன அழகா இருக்கு ஐயா. இந்த சுவாசேகர் என்ன மாதிரி கரெக்டா அடிச்சாரு ஐயா. அவருக்கு கொடுக்கணும் ஒரு 1000 ரூபாய். எங்க சோறு வாங்கி திங்குது? அங்கதானே கூட்டு போறேன் வா. என்ன அப்படி பாக்க? இதான் ஜன்னலு. ஜன்னலுக்கு கம்பியும் கிடையாது, கதவும் கிடையாது. எப்படி இருக்கு பத்தியா? காத்து வெளிச்சமும் ஜம்முன்னு வருது. கரண்ட் பில் கட்ட வேண்டாம், அவ்வளவு வெளிச்சம் குபீர்னு வருது. அந்த ஜோசியக்காரர் சொன்னாரு தங்க தட்டுல திம்ப அப்படி இப்படின்னு. என்னலாம கதை விட்டாரு. இங்க பார்த்தா மண்சட்டியும் குப்பையும் கூடமா கிடக்கு. பாரு, அசந்து போகாத. ஏகப்பட்ட பிளான் இந்த வீட்டை வச்சு நான் போட்டிருக்கேன். இன்னும் இருக்கு வா, அந்த வீட்டை சுத்தி பார்க்கண்டமா. 360 டிகிரில அப்படி சுத்தி சுழண்டு பாப்போம் முடியா. இங்கதான் நம்ம பாத்திரம் மட்டம்லாம் கழுவி எடுத்து கமத்தக்கூடிய இடம். இந்த வீட்டுல கிடந்து குப்பை கொட்டு நம்மளால முடியாதம்மா. பேசாம சில்வண்டுகிட்ட எப்படியாவது சமாளிச்சு எடுத்து போயிடலாம் நான் நினைக்கேன். இதெல்லாம் பாத்துக்கிட்டு கூட நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு திரும்பி போன நினைச்ச அந்த சில்வண்டு உன்னை காலுக்கு கீழே போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்குன்னு மூட்டை பூச்சை நசுக்குது மாதிரி உன்னை நசுக்கி போடுவா. உன்னை அவ வீட்டு வேலைக்காரியாவே மாத்திடுவா. போறவ நீ அந்த சில்வண்டுக்கு கை அமைக்க கூடவும் கால் அமைக்க கூடவும் சேவகம் பண்ணிட்டு கிடக்க வேண்டியதான் வேலைக்காரி மாதிரி. எப்படி? நீங்க சொல்லதெல்லாம் சரிதாங்க. நான் திரும்பி போறோம்னா அந்த சில்வெண்டை என்ன நாயா கூட மதிக்க மாட்டாங்க. ஏன் ஒரு பூச்சை புழுவா கூட மதிக்க மாட்டா. நாய்க்கு ஊத்துத கஞ்சியை கூட எனக்கு ஊத்த மாட்டா. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருக்கிறத விட இந்த வீட்டுல மகாராணியா இருக்கதே மேலு. நிலுக்குட்டி, இப்ப கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வந்திருக்கும். அந்த ஜோசியர் சொன்னாரா உன்னை மகாராணி மாதிரி இருப்பேன்னு. இப்ப மகாராணி ஆயிட்டே அந்த வீட்டுல நீ. ஒரு நிமிஷத்துல நான் அந்த குடும்பத்துல போய் விழுந்துற பார்த்தனே. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இனி இந்த ஊர்ல இருந்தா சரிப்படுமா? சரிப்படாது, சரிப்படவே செய்யாது. இதுக்கு ஒரு வழியை நான் அன்னைக்கே பாத்துருவேன். இப்ப அந்த வேலையை ஆரம்பிச்சோம்னா இவன் வேண்டாம்பா சொன்னா கேட்கவும் மாட்டான். இவன் வெளியே போட்டோம், அதுக்கப்புறம் என் வேலையை ஆரம்பிச்சிருது. பாருமாக்கா, வருத்தப்பட்டுக்கிடாத. நம்மள பிடிச்ச பீட இன்னையோட தீந்து போச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கா. என்ன இவன் நான் சொல்ல அவன் போக்குல போயிட்டே இருக்கான். இதுக்குதான் நீ சம்பளம் முடிஞ்ச பிறகு பொண்ணுகிட்ட போன் நம்பரை வாங்கி பேசணுங்குது. இங்கதான் அதுக்கு முன்னாடி ஆளாளுக்கு இதா பொண்ணு இதா மாப்பிள்ளன்ட்டு பொண்ணுகிட்ட போன் நம்பரை வாங்கி பேச கொடுத்தாச்சு. தலைவலிக்கு நான் சூடா எதுவும் காப்பி எதுவும் போட்டு தரட்டமாக்கா? வேண்டாமா, நான் வெளியே குடிச்சுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு வேற வரேன்னா அவனை பார்க்க போனோம். சரியா, நீ எதுவும் மனசுல நினைச்சுக்கிடாத. என்ன கடைசியில என் பிள்ளைதான் பாவம் பாவோல நிக்கா. இப்பவே என் வேலையை ஆரம்பிக்க. என்னக்கா இதெல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு நிக்க? பார்த்தா தெரியலையா? மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்க ஊரை பார்த்து போக போறேன். என்னக்கா சொல்லுத? சிறிது புண்ணியாக இப்படி ஒரு முடிவு எடுத்த? இனி இங்க இருந்து வச்சுக்கேன் என் புள்ள வாழ்க்கையை சீரழிச்சு போகும். ஒருத்த வந்தாம்ல அவன் என் புள்ள வாழ்க்கையை குட்டிச்சோறு ஆக்கி போடுவான். சின்ன வயசுல நீ இப்படிதாக்கா எடுத்து கவுத்து நிப்ப. இப்பவும் அப்படி நிக்காதக்கா. ஏக்கா உன் புள்ள வாழ்க்கையை நினைச்சு பாருக்கா. கொஞ்சம் அவசரப்படாதக்கா. ஏக்கா ஒரு வாரம் பொறுமையா இருக்கா. அதுக்கப்புறம் நீ ஊரை விட்டு போறதும் போகாதும் வாயிஸ்டக்கா. சொன்ன கேளு. வரடி, ஒன்ன மாதிரிலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்னால அப்படிதான் நிக்க முடியும். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் என் வாழ்க்கையில. இப்ப இல்லடி, இனிமேலும் அப்படித்தான்.
எடி ஒன்ன வரல என்னால பொறுத்து போக முடியாது. என் மாமனுக்கு கூட தெரியாது. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஒரு வண்டியை கூப்பிடுவேன். குட்டியானையில அவளத்தை அள்ளி போட்டு கூட்டிட்டு எங்க ஊர் பக்கம் அங்க போட போறேன். அதுக்கப்புறம் வீட்டை நாளைக்கு காலி பண்ணிதாட்டு வீட்டு ஓனர்ட்ட சொல்லிட்டு அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கலாம் போற கூட. அது கூட அவசரம் இல்ல. தேவ வெளியே போயிருக்கான். அவன் வரதுக்குள்ள பண்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் கட்டி மூட்டை முடிச்சலாம் தூக்கி போட்டு வண்டியில போடணும். தயவு செய்து நல்லா இருப்ப, நீ சும்மா இரு. சொன்ன கேளுக்கா. இந்த பாரு, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லு, நான் கேட்கேன். ஆனா இதுல மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். இன்னையோட இந்த ஊரை காலி பண்ணிட்டு போறேன். நான் போயிட்டேன்னா என் மோவன் தன்னால வந்து சேருவான். ஹாய் சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க சொந்தங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே.